எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 24:44. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை யோசித்து பார்க்குறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு வந்தால் நான் ஆண்டவரோடு கூட போக முடியுமா? ஆண்டவருடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை, புறஜாதிகள் கூட இயேசு கிறிஸ்து திரும்பவும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று நம்புகிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு பிரபலமான மனுஷன் சொல்லியிருக்கிறார், எனக்கு ஒன்றே ஒன்று பார்க்கணும், அது என்னென்னா இயேசு திரும்பவும் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதை எனக்கு பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அவர் வேறு கிறிஸ்தவர் கிடையாது. அவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு இயேசு திரும்பவும் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதை நான் பார்க்க வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ புறஜாதிகள் கூட இந்த இயேசுவின் வருகையை குறித்து அறிந்திருக்கிறார்கள். எந்த ஒரு தெய்வமும் சொல்லிட்டு போகலை, நான் திரும்பவும் வருவேன் என்று சொல்லவில்லை. ஹல்லேலூயா. உலகம் எங்கிலும் வணங்குகிற தெய்வங்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? வந்தாங்க, ஆனால் மரித்தார்கள். ஆனால் நம்முடைய இயேசு மாத்திரம்தான் என்ன செய்தார்? 3வது நாள் உயிரோடு கூட எழும்பினார். உயிரோடு கூட எழும்பினது மாத்திரமல்ல, அவர் பரலோகத்துக்கு போகும்போது அநேகருடைய கண்களுக்கு பிரத்யட்சமாக பரலோகத்துக்கு ஏறி போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் போகும்போது என்ன சொல்லிவிட்டு போனார்? தேவதூதர்கள் சொன்னாங்க, 2 தேவதூதர்கள் தோன்றி சொன்னாங்க, இந்த இயேசு எப்படி இந்த வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு வேறு ஒரு நல்ல ஆசீர்வாதமான செய்தி தான் எடுக்கணும்னு நினச்சி தான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் திரும்பவுமா இந்த செய்தியை கொடுக்கும்படியாகத்தான். ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரம். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த, நான் யோசிக்கிறேன், நம்முடைய காலத்திலேயே நம்முடைய நாட்களிலேயே ஆண்டவருடைய வருகை இருக்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வருகை குறித்து தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது? சொல்லி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக வேண்டும். ஒரு நாள் நான் ஆயத்தமாயிட்டேன், நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வருகைக்கு ஆயத்தமானவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு இந்த ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லை என்று சொன்னால், இன்றைய அந்த ஆண்டோடைய வருகையில் நான் எடுக்கப்பட்டு போவேனோ என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். ஒருவேளை ஏதாகிலும் குறைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அதையெல்லாம் என்ன செய்யணும்? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய வருகையில் நான் எடுக்கப்பட வேண்டும், உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவளாய் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க? கேளுங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் அவருடைய வருகையில் அவரோடு கூட போய் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகம், வானம், பூமி எல்லாம் ஒரு நாள் அழிந்து போக போகிறது. நான் பார்க்கிற இந்த உலகம் என்ன செய்ய போகிறது? அழிந்து போக நம்ம கண் முன்னாலே பார்த்துட்டோம். எதை பார்த்துட்டோம்? வயநாட்டில் என்னாச்சு? ஒரே ராத்திரியில் எத்தனையோ கிராமங்கள் என்ன செய்தது? மொத்தமாக அடித்து செல்லப்பட்டு விட்டது, அழிந்து விட்டது. அப்போ அந்த உலகம் முழுவதும் அழிவதற்கு ஒரு நாள் கூட தேவை கிடையாது. அது சீக்கிரமாய் அழிந்து போகும். வானம், பூமி எல்லாம் அழிந்து போகும். நாம் பார்க்கிற எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகிறது. வானம் எல்லாம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல் என்ன செய்ய போகுதாம்? போகிறது. எல்லாம் அழிக்கப்பட போகிறது. ஆனால் அதற்கு பின்பு புதிய வானம், புதிய பூமியை ஆண்டவர் சிருஷ்டிக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த பூமியில் என்ன இருக்காது? பாவம் இருக்காது. இப்போ நம்ம பார்க்குற இந்த பாவம் எல்லாம் அந்த பூமியில் இருக்காது. அந்த பூமியில் சிங்கமோ குழந்தையும் என்ன செய்யுமா? ஒன்றாக விளையாடும். அந்த அளவுக்கு சமாதானம் இருக்கும். ஒரு சிங்கம் எல்லாம் கடிக்காது, சிங்கம் எல்லாம் நான்வெஜ்ஜை சாப்பிடாது. அப்படியே என்ன செய்யும்? சந்தோஷமாக மற்றவர்களோடு, குழந்தையோடு கூட விளையாடிட்டு, அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு புதிய பூமியையும் புதிய வானத்தையும் ஆண்டவர் சிருஷ்டிக்க போகிறார். எப்போது? அவருடைய வருகைக்கு பின்பதாக. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம் இன்றைக்கு அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்ம சொல்ல, நான் ஆயத்தமாக தான் இருக்கிறேன். நம்ம ஒருவேளை சொல்லிக்கொள்ளலாம், உண்மையிலே நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்.
இருக்கிறோமா? நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இது. ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம், அவர் சொல்லுகிற காரியங்கள் எதற்கெல்லாம் நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், அதெல்லாம் நாம் செய்வோமானால் நாம் அவருடைய வருகைக்கு என்ன செய்வோம்? ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம். ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு பெண் என்ன செய்வா? அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக என்ன செய்வா? ஆயத்தமாக இருப்பா. 9வது மாதம் வந்துட்டுனாலே என்ன செய்வா? அந்த அலர்ட்டாக ரெடியாக என்ன செய்வா? எல்லாவற்றையும் அந்த பிரசவத்துக்கு தேவையான காரியங்கள். அடுத்து சில பேர் என்ன செய்கிறாங்க? குழந்தைக்குரிய ட்ரெஸ்ஸை கூட என்ன செஞ்சிடறாங்க? வாங்கி வச்சிடுறாங்க. குழந்தை பிறந்திருக்கவே செய்யாது, ஆனால் அதற்கு முன்பதாகவே அதை எல்லாம் வாங்கி ஆயத்தம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோன்னா நம்ம என்ன செய்கிறோம்? ஆயத்தமாகிறோம். ஒரு ஊருக்கு போனோன்னா என்ன செய்கிறோம்? ஆயத்தமாகிறோம். இதெல்லாம் ஆயத்தமாகிறோம். ஆனால் ஆண்டவருடைய தேவனை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமா? இன்றைக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் வந்தாலும் நான் அவருடைய வருகையில் நான் எடுக்கப்படுவேன் என்று சொல்லி நம் தைரியம் அப்படிப்பட்ட ஒரு தைரியம் நமக்கு இருக்கிறதா? இல்லாவிட்டால் இன்றைக்கு என்ன செய்யுங்க? ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க, அதற்கு என்னை ஆயத்தமுள்ள ஒரு மகளாக என்னை மாற்றுங்க. நம்மை மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருக்கிற நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்த. நம்ம மட்டும் ஆயத்தமான போதாது, நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சுற்றத்தார், உற்றார், உறவினர் எல்லாரும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும். எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளப்படும்? ஒரு இமை பொழுதில், ஒரு கன நொடி பொழுதில் நம்ம என்ன செய்யப்படுவோமா? ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்னென்ன காரியங்களை நாம் செய்வோம்? லூக்கா 12வது அதிகாரம் 35வது வசனத்தில் 37 வரை வாசிங்க. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும், உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும், தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் இருக்கணும். எப்படி அறைகள் எப்படி கட்டப்பட்டிருக்கணும்? அறை கட்டுவது எதற்காக? எதுக்கு? இந்த இடுப்பில் பார்த்துருப்பீங்க, யார் அறை கட்டியிருப்பாங்க? இடுப்பில் துணி கட்டிட்டு யாரும் செய்வாங்க? சாப்பாடு பரிமாறுறவங்க பார்த்துருக்கீங்களா? பந்தி விசாரிப்புக்காரங்க அவங்க என்ன செய்வாங்க? இடுப்பில் அறை கட்டி கொண்டு வேலை செய்வாங்க. அது எதற்கு அடையாளமாக இருக்கிறதுனா, அந்த வேலையை செய்யும்போது அவங்க உற்சாகத்தோடு தைரியத்தோடு அவங்க செய்கிற வேலையை உண்மையாக செய்வதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அறை கட்டப்பட்டிருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் ரெடியாக அந்த வேலையை செய்வதற்கு ரெடியாக இருக்கிறது. ஆண்டவருக்காக காரியங்களை செய்வதற்கு இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும்? அறை கட்டப்பட்டவர்களாய் நாம் என்ன செய்யணும்? ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். விளக்குகள் எரிகிறதா இருக்கணும். நம்ம விளக்கு என்ன செய்யக்கூடாது? மங்கி எரிகிறதா இருக்கக்கூடாது, பிரகாசம் உள்ளதாக இருக்கணும். நம்மளெல்லாம் ஆண்டவர் எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார்? நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வெளிச்சமாக இருக்கிறோம். நம்ம வெளிச்சம் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். மற்றவங்களுக்கு அந்த பிரகாசம் என்ன செய்யணும்? கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. நம்மக்கிட்ட இருக்கிற பிரகாசம் நம்ம வெளிச்சமாக இருந்தால் தான் அந்த வெளிச்சத்தில் அநேகர் என்ன செய்ய முடியும்? கழிகூற முடியும். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் வெளிச்சம் இருக்கும்போது அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்குள்ள அது என்ன செய்ய வேண்டும்? அது கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதான் நம்ம வெளிச்சம் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். நம்ம அதை எதை வச்சு மூடி வைக்கக்கூடாது, மரக்காலை வைத்து மூடி வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் மற்றவர்களுக்கு அது கடந்து செல்லணும். நம்ம அப்போ எப்படி இருக்கணும்? விளக்காக, நல்ல வெளிச்சமாக நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும். விளக்கு பிரகாசமாக எரியணும்னா என்ன செய்யணும்? அதற்கு என்ன ஊற்ற வேண்டும்? எண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் ஊற்றணும். அது மாத்திரமல்ல, ஆரம்ப நாட்களில் இருக்கிற அந்த விளக்கெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதை என்ன செய்வாங்க? அதை சுத்தம் பண்ணுவாங்க. அந்த திரியெல்லாம் என்ன செய்வாங்க? கட் பண்ணி விடுவாங்க. அதுதான் சொல்லியிருக்கு. கிளை நறுக்கி
களை பிடுங்கி கர்த்தரே என்னை சுத்தம் செய்வேன்னு பாட்டு பாடுறீங்கல்ல, வசனம் இருக்குது. கிளை நறுக்கி நல்ல திராட்சை தோட்டக்காரர் அவர் நம்முடைய கிளைகளை எல்லாம், தேவையில்லாத கிளைகளை நறுக்குவார், நம்மை சுத்தம் பண்ணி நம்மை பிரகாசிக்க செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பிரகாசமாக எரிகிற ஒரு அனுபவம் வேணும்? அனுபவம் வேண்டுமானால் நமக்குள்ள எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் என்னது? பரிசுத்த ஆவியானவர், ஜெப ஆவி, இதெல்லாம் தான் எண்ணெயை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு விளக்கு பிரகாசமாக எரியணும், அதுக்கு முக்கியமான தேவை என்னது? எண்ணெய். இந்த எண்ணெய் எவ்வளவு அழகாக நல்ல சுத்தம் பண்ணி அந்த எண்ணெய் அந்த விளக்கில் இருக்கும்போது அந்த விளக்கு பிரகாசமாக எரியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி கொண்டு இருக்கும்போது, ஜெப ஆவினால் நாம் நிரம்பி இருக்கும்போது நாம் பிரகாசமானவர்களாய் மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. அதே போல் நம்முடைய திரி கட் பண்ணப்படணும், அது அழுக்கெல்லாம் என்ன செய்யப்படணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த விளக்கு தான் அழகாக என்ன செய்யும்? எரியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள் இதெல்லாம் சுத்திகரிக்கப்படும் போது நம்முடைய வெளிச்சம் பிரகாசமாய் மாறும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஏற்ற நேரத்தில் உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள், உண்மையாய் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறவர்களுக்கு அவர் வரும்போது அவர் என்ன செய்வாராம்? அவர்களை உட்கார வைத்து பந்தி விசாரணைக்காரனாக ஆண்டவர் என்ன செய்வாராம்? இருப்பாராம். நம்மளை உட்கார வச்சு அவர் என்ன செய்வாராம்? நமக்கு சாப்பாடு கொடுப்பாரா? எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் வேணும்? ஹல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு பிரகாசமுள்ள விளக்குகளாய் நாம் மாற வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற அழுக்குகள், அசுத்தங்கள் எல்லாம் நம்மை விட்டு வெளியேறணும். ஏதோ ஒரு இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு பாரத்தோடு நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம், ஏதோ ஒரு அற்புதம் எனக்கு வேணும்னு இந்த இடத்துல வந்திருக்கலாம். அந்த அற்புதம் எல்லாம் தானாகவே நடக்கும். எப்போ தெரியுமா? உங்களை நீங்கள் சுத்திகரித்து கொள்ளும்போது, உங்களுடைய விளக்கு பிரகாசமாக எரியும் போது, உங்களுக்குள்ளே இருந்து அந்த வல்லமை கடந்து சென்று அந்த அற்புதத்தை தானாய் நடக்க பண்ணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது நம்ம உட்கார வச்சு அவர் பந்தி விசாரணைக்காரனாக இருப்பார். ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெளிச்சம் பிரகாசமாய் மாறணும். இன்றைக்கு வெளிச்சம் மங்கி மங்கி எரிகிற திரிகளாக இருக்கிறீங்களா? ஒரு நாள் நல்லா எரிகிறேன் சிஸ்டர், அடுத்த நாள் என்ன ஆயிடுது? அப்போ என்ன குறைஞ்சி போச்சு? எண்ணெய் குறைஞ்சி போச்சு, ஜெபம் குறைஞ்சி போச்சு, பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்டேருந்து விலகி போயிட்டான்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கு என்ன செய்யுங்க? எண்ணெய் நிரப்பப்பட்ட விளக்குகளாய், பரிசுத்த ஆவியினால் நிரம்பின ஒரு விளக்காய் நீங்கள் மாறும்போது உங்கள் வெளிச்சம் அதிகமாய் பிரகாசிக்கும். அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும் போது அந்த வெளிச்சத்தின்றதுக்கு அநேகர் என்ன செய்வாங்க? வருவாங்க. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிற உதிக்கிறவன் ஒளியின்றதுக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஏசாயா 60வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இடத்துல வெளிச்சம் இருக்கும்போது அந்த வெளிச்சத்தை தேடி ராஜாக்கள் கூட என்ன செய்வாங்களாம்? நடந்து வருவார்களாம். அப்படிப்பட்ட வெளிச்சமாய் நம்முடைய வெளிச்சம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. லைட்டு கூட நம்ம போட்டிருக்கும் போது நிறைய சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் என்ன செய்யும்? பிரகாசமாக இருக்கிற வெளிச்சத்துக்கு நேராக என்ன செய்யும்? கடந்து வரும். அதே போல் நம்முடைய வெளிச்சத்தின்றதுக்கு ஜாதிகள் என்ன செய்வாங்க? நடந்து வருவாங்க. ஹல்லேலூயா. அப்படி நாம் மாறும்போது, ஆண்டவர் வரும்போது நாம் அவர் வருகையில் எடுக்கப்பட்டு போவது மாத்திரமல்ல, அவர் நமக்கு பணிவிடை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஊழியம் செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருக்கு நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா, இன்னைக்கு அவருக்காக நீங்கள் வாழுவீங்கன்னா, இயேசு வரும்போது அவர் உங்களை குறித்து தேவதூதர்களுக்கு முன்பதாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாகவும் நம்முடைய பேரை அறிக்கையிடுவார். ஹல்லேலூயா. நமக்கு அவர் ஊழியம் செய்கிறவர். எத்தனை பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆண்டவருக்காக, இந்த ஆண்டவருடைய காரியங்களுக்காக என்னென்ன காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு முதலாவது நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிறதாய் மாற வேண்டும். மாறும்போது அவருடைய வருகையில் நம்ம என்ன செய்யப்படுவோம்? ஆண்டவர் எடுத்துக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆளுகை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. அந்த உலகத்தின் ஆளுகைக்காக இன்னைக்கு என்னென்ன பிரயாசங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. இந்த அழிந்து போகிற கிரீடங்களுக்காக என்னென்ன பாடுகள் எல்லாம் பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த நித்தியமாய் நாம் வாழப்போகிற அந்த ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த வாழ்க்கைக்காக நம்ம என்ன பிரயாசங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், என்ன பாடுகளை எல்லாம் பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருக்காக நீங்கள் பாடுகளை சகிக்கிறவர்களாக இருந்தால், நிச்சயமாக நான் சொல்கிறேன், ஆண்டவர் வரும்போது ஆளுகை செய்கிறவர்களாய் உங்களை ஆண்டவர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்துக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்லட்டும். அந்த உலகத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். அதெல்லாம் எவ்வளோ நாட்கள் தான்? இந்த உலகம் இருக்கிறது வரைக்கும் தான், அந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது வரையிலும் தான். ஆனால் நித்தியமான ஒரு சந்தோஷம் இருக்கிறது, நித்தியமான வாழ்க்கை இருக்கிறது. அதற்கான பிரயாசங்களை நாம் எதெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? அதற்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்றைக்கி ஆயத்தமாக? உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நான் ஆயத்தமாக?
ஆயத்தமாக இருக்கிறேனா? அந்த நித்திய வாழ்க்கைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? ஆண்டவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? இன்றைக்கு ஆண்டவர் திட்டம் தெளிவுமா இன்றைக்கு பேச சொன்ன செய்தி தான் இது. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? இந்த நித்திய வாழ்க்கைக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாய்? உலகத்திலே இருந்த உலக காரியங்களே நினைத்து கவலைப்பட்டு உன்னுடைய வாழ்நாளை கழித்து விடாதபடி நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அதற்கான காரியங்களை நீ செய்வாயானால் மற்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? உனக்கு சேர்த்து கொடுக்க போகிறார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் மாற்ற வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரே, அவருக்காக நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தமுள்ளவர்களாக மாற்றும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 47வது வசனம் வாசிங்க. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவர்களை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அவருடைய சித்தத்தை அறிந்தும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருக்கிற ஊழியக்காரனுக்கு எத்தனை அடிகள் உண்டாம்? அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஆனால் அதை அறியாமல் இருக்கிறவர்களுக்கு எத்தனை அடிதான்? கொஞ்சம் அடிகள். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த ஜனங்களாகிய நமக்கு என்ன உண்டு? அநேக அடிகள் உண்டு. அநேக கொஸ்டின் ஆண்டவர் கேட்பார். இன்றைக்கு கொஞ்சம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருந்தார்னா கொஞ்சம் கேட்பார், நிறைய கொடுத்துருந்தார்னா நிறைய கேட்பார். இன்றைக்கு நிறைய சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம், ஆண்டவரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம், ஆண்டவருடைய வல்லமையை அறிந்திருக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் அவருக்கு பிரியமில்லாமல் நாம் வாழும்போது நம்மக்கிட்ட தான் ஆண்டவர் என்ன செய்வார்? அதிகமாய் கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை அதிகமாக நாம் கேட்கிற காரியங்களுக்கு அதிகமாய் நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். இன்றைக்கு ஆண்டவருக்காக நாம் எவ்வளவு தூரம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சத்தியத்தை எல்லாம் கேட்கிறோம், ஆண்டவருடைய காரியங்களை கேட்கிறோம். இதை கேட்டு இந்த காதலை விட்டு விடாதபடி அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அப்படி வாழுகிறவர்களுக்கு அதிகமாய் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்கிறவர்களாக இருந்தால் அவர் என்ன செய்வார்? நமக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களே நீங்கள் கேளுங்க, நான் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதா? அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழாதபடிக்கு வேறு ஏதோ ஒரு சித்தத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டு நம்முடைய விருப்பத்தின்படி பிசாசின் சித்தத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அநேக அடிகளுக்கு நாம் என்ன செய்து விடுவோம்? பாத்திரவான்களாய் நாம் மாறி விடுவோம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நான் காரியங்களை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும், ஊழியங்களை செய்யணும். எது செய்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நான் செய்கிறவளாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமாக இது, ஆண்டவருடைய சித்தமாக இது, இந்த காரியம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் நான் செய்கிறேனா என்று சொல்லி நாம் கேட்கும் போது ஆண்டவர் அழகாக என்ன செய்வார்? நம்மை நடத்துவார். அவர் நம்மோடு கூட பேசுவார். இது என்னுடைய சித்தத்தின்படி உன்னை நடத்தி கொண்டு. சில நேரம் ஆண்டவருடைய சித்தத்தின் பாதையில் நாம் நடக்கும்போது போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டத்தின் பாதையில் நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனாலும் அவருடைய சித்தமாக இருக்குமானால் அது நன்மையாக நமக்கு முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஊழியத்திற்கு என்று கால் எடுத்து வைக்கும்போது சில பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் அந்த போராட்டத்தை பார்த்துலாம் என்ன செஞ்சிடக்கூடாது? பின்னால் காலை வச்சு போயிடக்கூடாது. ஆண்டோடைய சித்தமாக இருக்கிற காரியங்களை நாம் செய்யும்போது போராட்டங்கள் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகளில் நாம் நிலை நிற்கும் போது ஆண்டவர் நம்மை அழகாக என்ன செய்வார்? நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டோடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும், அதற்கு என்ன காரியம் வந்தாலும் பரவாயில்ல, அவருடைய சித்தத்தின்படி நான் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் சித்தம் எதுவாக இருந்தாலும் நான் அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஆரம்ப நாட்களில் சென்னை பட்டணத்துக்கு வந்த நேரத்தில் எனக்கு வெளியே எங்கேயுமே ஊழியத்திற்கு போக முடியாது. வீட்டுக்குள்ளே உட்காந்து அமைதியாக ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். எப்போதும் ஜெபித்து கொண்டு வேதத்தை வாசித்து கொண்டு வசனங்களை எழுதி கொண்டே இருப்பேன். எனக்கு எப்பெல்லாம் எவ்வளோ அந்த நாட்களில் அநேக மணி நேரங்கள் எனக்கு இருந்தது. இப்போ என்ன செய்வேன் தெரியுமா? அந்த நேரங்கள் எல்லாம்
ஜெபத்திலேயும் வேதத்தை வாசிப்பதிலேயும் வேதத்தின் வசனங்களை எழுதி வைப்பதிலேயும் தான் என்னுடைய நாட்கள் அந்த நாட்களில் கழிந்தது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அந்த நாட்கள் எனக்கு இப்போது திரும்ப வராதா என்று யோசிக்கிறேன். அவ்வளோ நேரங்கள் ஆண்டவரோடு கூட செலவழித்த நேரங்கள். அந்த நேரங்கள்லாம் அமைதியாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அதன் திட்டத்தின்படியே என்னை பயன்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அந்த சித்தத்தின்படி நாம் செய்யும்போது அவர் அழகாய் நம்மை நடத்தி கொண்டு போவார். அந்த பாதைகளெல்லாம் வரும்போது சில பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும்போது அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மோடு கூட இந்த நடத்துவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் நாம் செய்யும்போது அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமுள்ளவர்களாக என்ன செய்வோம்? காணப்படுவோம். 1 பேதுரு 5:3-9 வரைக்கும் வாசிங்க. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களுக்காக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. பிரதான மேய்ப்பர் யார்? நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் வெளிப்படும் போது வாடாத கிரீடம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? மந்தைக்கு மாதிரிகளாக என்ன செய்யணும்? கண்காணிப்பு செய்யணும். மற்றவர்களுக்கு மாதிரிகளாய் நீங்கள் வாழணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் கற்றுக்கொள்ளணும். நாம் வாழ்வதை பார்த்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த சிஸ்டர் இப்படி இருக்காங்க, இவங்களை போல நானும் மாறணும்னு சொல்லி என்ன செய்யணும்? அநேகர் ஆசைப்படணும். ஹல்லேலூயா. நாம் மாதிரிகளாய், மந்தைக்கு மாதிரிகளாய் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். மற்றவர்கள் மந்தைன்னு சொன்னோன்னே நீங்கள்லாம் நினைக்கலாம், எனக்கெல்லாம் மந்தையெல்லாம் கிடையாதே. உங்கள் வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்க தான் உங்கள் மந்தை. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? பிள்ளைகள் இருக்காங்களா? ஹஸ்பண்ட் இருக்காங்களா? உங்கள் வீட்டில் வேறு மாமியார் இருக்காங்களா? எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க தான் உங்கள் முதல் மந்தை. அதுதான். ஹல்லேலூயா. அவங்களுக்கு மாதிரிகளாக நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். உங்களை பார்த்து அவங்க கற்றுக்கொள்ளணும். மாதிரிகளாய் மந்தைக்கு. அதன் பின்பு அடுத்து என்ன செய்யலாம்? மற்றவர்களுக்கு மாதிரிகளாய் நாம் மாறிவிடலாம். ஹல்லேலூயா. அநேகருக்கு மாதிரிகளாய் நம்மை ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. மாதிரியாக நான் இருக்கணும். ஹல்லேலூயா. மந்தைக்கு மாதிரியாய் நான் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஆண்டுகிட்ட ஜெபித்த நாட்கள் உண்டு. அநேகருக்கு மாதிரியாக என்னை மாற்றுங்க. ஹல்லேலூயா. அப்படி நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். ஒரு மாதிரியாக இருக்கக்கூடாது. அதான் சொல்லுவோம், ஒரு மாதிரியாக இருக்கக்கூடாது, முன்மாதிரியாக இருக்கணும். ஒரு மாதிரியாக இருந்தால் ஒரு மாதிரியை பின்பற்றிடுவாங்க. முன்மாதிரியாக நம்ம இருக்கணும். மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாய் நாம் இருக்கும்போது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நாம் நடக்கும்போது, பிரதான மேய்ப்பர் வரும்போது என்ன செய்வாராம்? வாடாத கிரீடத்தை நமக்கு என்ன செய்வாராம்? தருவாராம். வாடாத கிரீடம்னு சொன்னோன்னு ஒரு பெரிய கிரீடத்தை தூக்கி நம்ம தலையில் வைப்பாருன்னு இல்லை, அவரிடத்துலேருந்து அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். கிரீடத்தை வச்சா எப்படி ஒரு ராஜா ஒரு மனுஷனுக்கு ஒரு கிரீடத்தை வைக்கிறாருன்னா, ஒரு வெற்றி பெற்றவர்களுக்கு ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றவங்களுக்கு ஒரு கிரீடம் கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளவு மகிமை. எல்லாருக்கும் முன்பதாக ஒரு கைத்தட்டலோடு சந்தோஷத்தோடு எப்படி பெற்றுக்கொள்கிறாங்கல்ல, அதை விட அதிகமான சந்தோஷமான காரியத்தை ஆண்டவன் வரும்போது நமக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கிற. ஹல்லேலூயா. அதனால் என்ன செய்யணும்? நாம் எல்லாரும் மற்றவர்களுக்கு மாதிரியானவர்களாக என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். முன்மாதிரியாக இருக்கணும். அநேக நற்காரியங்களுக்கு, ஆண்டோடைய காரியங்களுக்கு மாதிரிகளாய் நாம் என்ன செய்யணும்? மாறிவிட வேண்டும். அப்படி நாம் வாழும்போது அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அதற்கு இன்றைக்கு என்ன செய்யுங்க? ஆண்டோட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் அநேகருக்கு மாதிரியாக, முன்மாதிரியாக இருக்கணும். ஆண்டவரே என்னை பார்த்து அநேகர் கற்றுக்கொள்ளணும். என்னை பார்த்து அநேகர் உண்மை அறிந்து கொள்ளணும். உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளணும். உமக்கு சாட்சிகளை அநேகர் மாறணும்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்க வேண்டும். நாம் மாறும்போது அந்த வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். லூக்கா 21:33-36 வரைக்கும் வசிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும்.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் கேட்கலாம், எப்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? தூங்க வேண்டாமா? வேலை செய்ய வேண்டாமா? ஒரு விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இரவும் பகலும் அந்த வருகைக்காய் நாம் காத்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. எப்போதும் நம்முடைய வாஞ்சையெல்லாம் எதுவாக இருக்கணும்? ஆண்டவருடைய வருகை குறித்தே இருக்கணும். ஆண்டவருடைய வருகை எப்போது இருக்கும்? ஆண்டவர் எப்போது வந்து என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று சொல்ல ஒரு ஆவலோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அந்த வருகை குறித்து ஏக்கமுள்ளவங்க அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க தான் யாரோடு கூட கனெக்ட் ஆக முடியும்? ஆண்டவரோடு கூட கனெக்ட் ஆக முடியும். ஆண்டவரோடு கூட கனெக்ட் ஆகிக்கொண்டே இருக்கிறவர்கள் தான் அந்த வருகை குறித்ததான எண்ணத்தை உடையவர்களாக என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அதிகமாக விழிப்பாய் ஜெபிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஜெப ஆவி வேண்டும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் அதிகமாக ஜெபம் பண்ணுகிற ஒரு ஆவி எனக்கு தாங்க. உண்மையாக ஆண்டவருக்காக வாழுகிறவர்கள், உண்மையாக ஆண்டவருக்காக நிற்கிறவர்கள் ஜெபத்தில் குறைந்து போகவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. குறைவுகள் வர சில நேரம் ஜெபிக்க முடியாது தான். ஆனால் அடுத்த நேரத்தில் என்ன செஞ்சிருவோம்? எழும்பி ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். அந்த ஜெப ஆவி நம்மை விட்டு போய்விடவே கூடாது. ஜெபம் பண்ணும்போது தான் நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு உண்டாகிறது. யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க தான் ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறார்கள் என்று அர்த்தம். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறார்கள் என்று அர்த்தம். அன்றைக்கு எலியா போய் சொன்னார், ராஜாவுக்கு முன்னால் போய் என்ன சொன்னார்? ஆண்டவருக்கு முன்பாக எப்போதும் நிற்கிறவர் நான் சொல்கிறேன், என் வார்த்தை அன்றி தேசத்தில் என்ன வராது? மழையும் வராது, பனியும் வராதுன்னு சொல்லி சொன்னபோது அதன்படியே நடந்தது. ஹல்லேலூயா. யார் இந்த ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறார்களோ, ஜெபத்தில் தரித்திருக்கிறார்களோ, அவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? இந்த ஆண்டவருடைய வருகையில் எடுக்கப்பட முடியும். ஜெபம் இல்லாமல் நாம் வாழ்வோமானால் இந்த ஆண்டவரோடு கூட தொடர்பு நமக்கு இல்லாமல் போய்விடும். ஹல்லேலூயா. அதனால தான் நிறைய நேரங்களில் நம்மளை ஜெபிக்க வைக்கிறார் ஆண்டவர். பிரச்சனையை கொடுத்து, போராட்டத்தை கொடுத்து. எதுக்காக வருது பிரச்சனை? நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அதிகமாக ஆண்டவரை தேட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம கேட்டால் சொல்லுவாங்க, நான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததுனால தான் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. ஆண்டவரை தேடுவதற்கு ஆண்டவர் சில பிரச்சனைகள் மூலமாய் நம்மை அவர் பக்கமாக இழுத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட தொடர்பு வைத்து கொள்ளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். லௌகீக கவலையினாலும் பெருந்திண்டியினாலும், இன்னொன்று என்ன சொல்லப்பட்டிருக்கு? பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் நம்முடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? பாரம் அடையக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டுமானால் பெருந்திண்டின்னா என்னது? எப்போ பார்த்தாலும் இந்த சாப்பாட்டு மேலேயே தான் கவனம். எதை பார்த்தாலும் சாப்பிடணும். அது இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுகர் தான் ரொம்ப பிடிக்குது. அதுதான் ரொம்ப எதாவது ஸ்வீட்டை பார்த்தாச்சுன்னா உடனே எடுத்து சாப்பிடணும், அப்படி ஒரு எண்ணம் வந்துடுது. அதுதான் இந்த பெருந்திண்டினாலும் லௌகீக கவலையினாலும் வெறி. எதை பார்த்தாலும் வெறி. ஏதாவது பார்த்தாச்சுன்னா அதை வாங்கிடணும், கடன் வாங்கியாவது வாங்கணும், அது கடன் வாங்கியாவது இதெல்லாம் செஞ்சிடணும். வெறி. அப்படிப்பட்ட வெறிகள் எல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? இருதயம் பாரமடையக்கூடாது. லௌகீக கவலைகள், வீணான கவலைப்படுறதுனால ஒன்றே என்ன செய்ய முடியாது? நம்முடைய சரீரத்தில் ஒரு இன்ச்சு கூட்ட முடியாது. ஒரு முடிய கருப்பாக இருக்க முடியும், வெள்ளையாக்க முடியுமா? வெள்ளையாக இருக்க முடியும், கருப்பாக்க முடியுமா? டை அடித்தா கருப்பாகும். ஆனால் கவலைப்பட்டா கருப்பாக மாறாது. ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் என்ன செய்வோம்? அதை நினச்சே கவலைப்பட்டுட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்கிற, நாளை தினத்துக்காக கவலைப்படாதே, ஆகாயத்த பறவையெல்லாம் பாரு, இதெல்லாம் எப்படி போஷிக்கிறேன், எப்படி நான் அதெல்லாம் உடுத்து வைக்கிறேன், இதெல்லாம் எப்படி நடத்துகிறேன் என்பதை அதெல்லாம் கவனிச்சுப்பார். நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கிற? உனக்கு நான் இருக்கிறேன் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்கள் பாழாய் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கவலை தான்.
கவலை ஒரு மனுஷனை பிடித்து விட்டதென்றால் அவன் ஜெபிக்க மாட்டான். அவன் ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சிருவான்? தூரமாய் போய்விடுவான். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க முடியாது. கவலை இருந்தால் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க முடியாது. இன்றைக்கு கவலைப்படாமல் எப்படி இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, எந்த போராட்டம் எல்லாம் என் வாழ்க்கையில் இருக்குது, இவ்வளோ பாடுகள் என் குடும்பத்தில் இருக்கிறது, எனக்கு எப்படி இந்த கவலை என் மனதை விட்டு போகவே மாட்டேன்றதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. கவலை வருதா? ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சுருங்க. நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் கவலைக்கெல்லாம் மேலானவர். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது உண்டா? நம்மால் செய்ய முடியாது. நம்மால் செய்ய முடியாததை அவரால் செய்ய முடியும். அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. கவலை வரும்போது ஜெபம் பண்ணுங்க. கவலை வரும்போது முழங்கால நின்று ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க. தண்ணீரை போல் உங்கள் இருதயத்தை என்ன செய்திருங்க? ஊற்றி விடுங்க. ஒரு அன்னாள் அதை தான் செய்தா. அன்னாள் என்ன செய்தா? அவள் ஆலயத்தில் போய் தன்னை இருதயத்தை அப்படியே ஊற்றி விட்டான். அவளுக்கு பயங்கரமான கவலை. எல்லாரும் திட்டுறாங்க, குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. பயங்கரமான வேதனை இருதயத்தை உடைத்த போது அவள் கவலைப்பட்டு கொண்டிருக்கவில்லை. பின்பு அவள் என்ன செய்யலையா? கவலைப்படவே இல்லையா? ஆலயத்தில் போய் அந்த இருதயத்தை ஊற்றின போது அதன் பின்பு அவள் கவலைப்பட்டு கொண்டிருக்கவில்லை. அந்த கவலைப்படாமல் அவள் இருந்தா பாருங்க. அதன் பின்பு தான் ஆண்டவர் என்ன செய்தார்? சாமுவேலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவள் கவலைப்பட்டு கொண்டிருந்த நாட்கள் வரைக்கும் அவளுக்கு சாமுவேல் என்ன செய்யப்படவில்லை? கொடுக்கப்படவில்லை. அதனால தான் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் ஒரு நாளும் கவலை வருந்தான், போராட்டம் வருந்தான். சிஸ்டர், உங்களுக்கு என்ன கவலை நீங்கள் கேட்கலாம். எனக்கும் தான் கவலை வரும், பிரச்சனை வரும். என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும். ஆனால் அதெல்லாம் வரும்போது அப்படியே அந்த கவலையை எங்கே பாஸ் பண்ணிடுவேன்? மேலே போயிடும். பாஸ் பண்ணிடுவேன். அப்படியே ஆண்டவர்கிட்ட பாஸ் பண்ணிடுவேன். அப்படியே பாஸ் பண்ணிடுங்க. வச்சு சுமந்துட்டு இருக்காதிங்க. அவங்க கவலையெல்லாம் தலையில் வச்சு சுமந்துட்டு இருக்காதிங்க. இந்த கவலை ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம என்ன செய்து விடும்? தடை செய்து விடும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே தொடர்பை துண்டித்து விடும். இந்த கவலை யார் கவலைப்பட்டுட்டே இருக்காங்களோ ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாது. ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு தொடர்பை வைத்து கொள்ள முடியாது. கவலை எல்லாம் அப்படி ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டே இருங்க. எப்பெல்லாம் கவலை வருதோ அப்போ எல்லாம் போய் முழங்கலை நின்று கொஞ்ச நேரம் ஆரம்ப நாட்கள்ல எல்லாம் எனக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னு வைங்க, உடனே என்ன செய்வேன் தெரியுமா? நேரம் ஓடிடுவேன். அறைக்குள்ளே போய் நல்ல ஆண்டவர் சமூகத்தில் அழுது என்னுடைய கண்ணீர் அவ்வளவு வடித்து விட்டு அதன் பின்பு வெளியே வந்து விடுவேன். அதன் பின்பு அந்த கவலை பாரம் எல்லாம் போயிடும். ஹல்லேலூயா. அப்படி செய்யுங்க. பாரங்கள் வரும்போது, கவலை வரும்போது ஆண்டவர் சமூகத்தில் போய் உங்கள் கவலை எல்லாம் இறக்கி வச்சிருங்க. அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு? அவர் பார்த்துட்டாருன்னா உங்களுக்கு என்ன கவலை? அவர் எல்லாவற்றையும் அழகாக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கார், பெருந்திண்டி வேண்டாம். இன்றைக்கும் அப்படி தான். ஏதாவது எனக்கு தேவையில்லைன்னு சாப்பிட மாட்டேன். தேவையானதை மட்டும் சத்தானது பிரயோஜனமானதை சாப்பிடணும். தேவையில்லாத எல்லாத்தையும் பெருந்திண்டியாக சாப்பிட்டு நம்முடைய சரீரத்தையும் கெடுத்து ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லாதவங்களாம் என்ன செஞ்சிருவோம்? இப்போ பெருந்திண்டி என்னது? பாவம் தானே. பாவம். ஆண்டோடைய வருகைக்கே போக விடாமல் பண்ணிக்கிறோம் பெருந்திண்டி. நல்லா கரெக்டாக சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, சத்தான காரியங்களை சாப்பிடுங்க. பெருந்திண்டி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பெருந்திண்டினாலும் கவலையினாலும், கவலைப்படுறது அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது 2 பாவமும் இருக்குது. கவலைப்படுறது, பெருந்திண்டி, இந்த 2 பாவமும் இருக்கிறது தான் ஆண்டவரோடு கூட இருக்கிற தொடர்பு என்ன செய்யப்படுகிறது? நல்லா சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? தூங்கிக்கிட்டே இருப்பீங்க, சோம்பேறியாக இருவீங்க, உற்சாகமாக இருக்க மாட்டீங்க. ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா தூக்கம்தான் வரும், அப்படியே படுத்து கிடக்க சொல்லும். அப்புறம் உடம்பு என்ன செய்யும்? அதிலே ஃபேட் ஏறி போயிடும். ஹல்லேலூயா. இன்றைக்கி அந்த பெருந்திண்டி கவலைப்படுகிறது. இது 2லேயும் என்ன செய்யணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருப்போம். ஹல்லேலூயா. கவலை வருதா? கவலை வந்துன்னா உடனே கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. உடனே ஆண்டவர் சமூகத்தில் அந்த கவலையை கொடுத்துருங்க. ஆண்டவர்கிட்ட இறக்கி வைத்து விடுங்க. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிற, திரும்ப சொல்லியிருக்கிற வேதத்தில், நீ கவலைப்படுறதுனால உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் கவலைப்படுவதை நிறுத்தி விட்டு, என்ன மலையே இடிஞ்சு விழுந்தாலும் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி என்ன செய்யுங்க? ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். எல்லாவற்றுக்கும்
முடிவு சமீபமாயிற்று. இப்போ பார்க்குறோமா, முடிவு சமீபமாய் வந்திருக்கிறது போல தானே இருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தில் எத்தனை யுத்தங்கள் நெருங்கி நிற்கிறது, எத்தனை தேசங்கள் எழும்பி நிற்கிறது. இது பல வருடங்களாய் நடந்து கொண்டு இருக்கிறது தான். ஆனால் மற்ற காரியங்கள் எல்லாம் பாருங்கள், எல்லாமே உலகத்தின் முடிவுக்கு நேராக என்ன செய்து கொண்டிருக்கிறது, போய்கொண்டிருக்க. இந்த மத்தேயு 24வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற எல்லா காரியங்களும் இந்த நம் உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. அதனால என்ன செய்யுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க, ஜெபம் பண்ணுவதற்கு விழித்திருங்க அப்படின்னு தான் இந்த நிருபங்கள் ஆனாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜெபம் பண்ணுவதற்கு தான் பிசாசு என்ன செய்ய மாட்டான், விடமாட்டான். நிறைய நேரங்களில் அதற்கு தான் தடைகளை எல்லாம் என்ன செஞ்சிருவான், கொண்டு வந்துடுவான். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை இல்லைன்னா நம்ம ஜெபம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதற்கென்று ஒரு நேரத்தை நம்ம குறித்து வைத்து, இல்லை ஜெபம் பண்ணுவதற்கென்று ஒரு இடத்தை நம்ம குறித்து வைத்து அந்த இடத்துக்கு போனோன்னாலே என்ன செய்யும், தடை வரும். ஜெபம் பண்ணுவதற்கு தடை வரும். ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், எத்தனை மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் அமர்றோம். சொல்லுவாங்க, ஒரு நாள் 24 மணி நேரம்னா எவ்வளோ நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம செலவழிக்கணும், 2.25 மணி நேரம் செலவழிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே நம்ம 2.25 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் செலவழிக்கிறோமா? ஜெபத்தில் எவ்வளோ நேரம் நம்ம செலவழிக்கிறோம்? எல்லாவற்றையும் செய்து விட்டு கடைசியில் என்ன செய்கிறோம், வந்து ஜெபத்திற்கென்று உட்காருவோம். கடைசியில் என்ன வரும், தூக்கம் வரும், அப்படியே தூங்கி விடுவோம். ஆனால் ஜெபத்திற்கு, அதனால தான் ஜெபத்திற்கு ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருக்கணும், விழிப்புள்ளவங்களாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஜெபம் பண்ணுவதற்கென்று அதற்குரிய நேரத்தை நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் பயன்படுத்தவில்லை என்றால் அந்த நேரம் அப்படியே என்ன செய்கிறோம், கடந்து போய்விடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். ஆனால் தனியாக உட்கார்ந்து ஜெபிக்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகையில் நாம் எடுக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாக இருக்கணும். ஜெபம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க, 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் வாசிங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினை துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் வேணும்னு விரும்புகிறீங்கன்னா சில சோதனைகளின் வழியாக நாம் கடந்து செல்லும் போது சந்தோஷமாக அந்த சோதனைகளை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சில பிரச்சனைகள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருப்பார். சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருப்பார். அந்த போராட்டங்களை சந்தோஷமாக என்ன செய்யணும், எண்ணணும். அந்த பிரச்சனைகளின் வழியாகத்தான் நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். ஒரு பொன் எப்படி அக்கினியில் போட்டு அதை சுத்திகரிக்கிறாங்களோ, அந்த பொன்னை தங்கத்தை அக்கினியில் போட்டால் தான் அதில் இருக்கிற எல்லா அசுத்தமும் என்ன செய்யும், வெளியேறி அந்த தங்கம் சுத்த தங்கமாய் அழகாய் ஜொலிக்கும். ஹல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க, ராஜாவின் கிரீடத்தில் வைக்கிற தங்கத்தை, ராஜாவுக்கு கிரீடம் செய்கிறாங்கல்ல, அந்த தங்கம் வந்து ரொம்ப அதிகமான சூட்டுக்குள்ளே போடுவாங்களாம், ரொம்ப அதிகமான ஹீட்டுக்குள்ளே அது கடந்து செல்லுமா. அது ஏன்னா அது பயங்கரமான சுத்த தங்கமாக இருக்கும். சுத்த தங்கமாக அது வெளியே வரணும். அதில் ஒரு அழுக்கம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால் அதை ரொம்ப அக்கினிக்குள்ளே போட்டு அதை சுத்திகரித்து அதன் பின்பு தான் அந்த கிரீடத்தை, ராஜாவின் கிரீடத்தை செய்வாங்களாம். அப்போ ராஜாவின் கிரீடம் ரொம்ப சுத்த தங்கம், அழகான தங்கம். அதில் அழுக்கு எதுவும் இருக்காது, எல்லாம் சுத்திகரிக்கப்படும். இன்றைக்கு ராஜாவின் கையில் நம்ம கிரீடமாக மாறணும்னா நாமும் என்ன செய்யப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும்
இல்லையப்பான்னு பாடியிருக்காங்க. ஹல்லேலூயா. அக்கினிக்குள்ளே தான் நம்ம நடப்போம். ஆனால் அக்கினிக்குள்ளே நடந்தாலும் ஒரு சேதமும் நமக்கு வராதபடி நம்மக்கிட்ட இருக்கிற அழுக்கு தான் வெளியேறுமே தவிர நமக்கு எந்த சேதமும் என்ன செய்யாது, வராது. எதற்காக அந்த அக்கினி, எதற்காக அந்த சோதனை? நாம் சுத்தமாவதற்காக. ஹல்லேலூயா. அவரை போல மாறுவதற்காக, அவருடைய ரூபமாய் அவருடைய சாயலாய் நாம் மாறுவதற்காகத்தான் அக்கினியிலே நம்மை நடத்தி செல்லுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுலேருந்து வெளியே வரும்போது நம்ம எப்படி வருவோம்? அழகாக வருவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இங்கே இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததுனால தான் நான் அந்த ஆண்டவரோடு கூட நெருங்கி வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஏன்? ஆண்டவர் அந்த பிரச்சனைகளின் வழியாக நம்மை நடத்தி வந்தபடினால தான் நாம் இந்த ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், இந்த ஆண்டவரை நெருங்கி இருக்கிறோம், இந்த ஆண்டவருக்காக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரை தேடுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையெல்லாம் மாற மாட்டேன், இந்த கஷ்டம் எல்லாம் தீர மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் மாறுகிற நாள் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக, அது மாறுவதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை எப்படி மாற்றிக்கொண்டிருக்கிறார்? அழகான சுத்த பொன்னாய் நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறார். எதற்காக? அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த தெய்வம். அவரை தரிசிக்க வேண்டுமானால் நாம் பரிசுத்தமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. இன்றைக்கு நம்ம பாவத்தோடு அழுக்கோடு ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அந்த நம்மை பரிசுத்தப்படுத்தி தான் நம்மை அவரோடு கூட சேர்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் பிரச்சனைகளுக்காக ஆண்டவர் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. இதுவும் மாறப்போகிறது. இதிலேருந்து நாம் வெளியே வரும்போது சுத்த பொன்னாய் நான் வெளியே வரப்போகிறேன் என்று சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், என்னை அழகாக மாற்றி கொண்டிருக்கிறார், என்னை அழகான பாத்திரமாக ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை அழகாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் அவருடைய கையில் உள்ள பாத்திரங்கள் தான். அவருடைய கையில் உள்ள பாத்திரங்களை அவர் பயன்படுத்தணும். நான் எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரமாய் நாம் மாற வேண்டுமானால், நம்ம அழுக்கான பாத்திரமாக இருந்தால் அவர் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. நம்ம ஒரு பாத்திரத்தில் அழுக்க வச்சுட்டு அதில் பாலை விட்டு காய்ப்பீங்களா? நீங்கள் காய்க்க மாட்டீங்க. அழுக்கு பாத்திரத்தை எடுத்து அதில் பாலை விட்டு காய்ச்சா என்ன ஆகும்? அந்த பால் யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. அதே போல தான் நாமும் அழுக்காக இருக்கும்போது நம்மை அவர் பயன்படுத்த முடியாது. அதனால தான் நம்மை சுத்தம் பண்ணுகிறார், சுத்திகரிக்கிறார். குயவனாகி அவருடைய கரத்தில் நாம் களிமண்ணாக இருக்கிறோம். அவர் நம்மை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமானவர்களுக்கு வருகிற எல்லாமே இதுதான் நன்மைக்கு ஏதுவாக நடந்தேறுக. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தேறுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வருகைக்காய் நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார், பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம செய்யணும். சோதனை நேரங்களில் என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். சோதனை நாட்களில் தேவையில்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது? புலம்பக்கூடாது. தேவையில்லாமல் காரியங்களை செய்து விடக்கூடாது. ஆண்டவர் சோதிக்கும் போது நாம் பொறுமையாக அவருடைய கரத்தில் இருப்போமானால், அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும்போது அவர் ஏற்ற காலத்தில் நம்ம என்ன செய்வார்? பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்மை உருவாக்குகிற தெய்வம், நம்மை பயன்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். 1 பேதுரு 1:12 பரலோகத்திலிருந்து இந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது. இவைகள், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது இந்த உற்று பார்க்க தேவதூதர்களும் ஆசையாக இருக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்களா? இயேசு நல்லவர் என்று சொல்கிறீங்களா? மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறீங்களா? இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கும் போது உற்று பார்க்க தேவதூதர்கள் ஆசையாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை நம்ம அறிந்து கொண்ட போது அவங்க பார்த்தாங்க தேவதூதர்கள். இன்றைக்கு நம்ம அறிவிக்கும் போது தேவதூதர்கள் உற்று பார்க்க ஆசையாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறது? போய் நின்று பிரசங்கம் பண்ண முடியுமா? பிரசங்கம் பண்ணுறது மட்டும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது இல்லை. ஒரு வியாதியாக இருக்கிற ஒருத்தரை போய்
விசாரிக்கிறதே சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான். ஹல்லேலூயா. ஒரு புறஜாதியில் இருக்கிற ஒரு ஆள் வியாதி படுக்கையில் இருக்கும்போது போய் அவங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம், சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், நீங்கள் போய் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அது பெரிய ஒரு சுவிசேஷம். ஹல்லேலூயா. அதை பார்க்க யார் ஆசையாக இருக்கிறாங்க? தேவ தூதர்கள் ஆசையாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தேவ தூதர்கள் ஆசையாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் பயப்படாதீங்க. நீங்கள் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறது? தேவதூதர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யோசிக்கலாம், நான் இப்போ இங்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சேன், இந்த ஊழியத்தையெல்லாம் செஞ்சேன், இங்கெல்லாம் போனேன், இதெல்லாம் செஞ்சேன், ஆனால் ஒரு பலனையும் பார்க்கலையே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவதூதர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அதற்குரிய பலன் அப்பப்போ வந்துட்டே இருக்கும். நீங்கள் இன்றைக்கு ஒரு வேளை பலன் இல்லாதது போல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும், நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் செய்த ஊழியத்திற்கான பலனை நிச்சயமாக என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மல்கியாவில், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நீதிமானுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். இந்த உலகத்திலே நம்ம பார்ப்போம், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்குரிய பலனை. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் வரும்போது அவர் பலனோடு கூட வருகிறார். வெளிப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பாவத்தில் இருக்கிறவன் இன்னும் பாவத்தில் இருக்கட்டும், ஆனால் நீதி செய்கிற நீ என்ன செய்? நீதி செய்து கொண்டே இரு. நன்மை செய்கிற நீ நன்மை செய்து கொண்டே இரு. அவனவனுக்குரிய பலனோடு கூட நான் என்ன செய்கிறேன்? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா, நான் இதோ சீக்கிரமாக வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் எதோடு கூட வரப்போகிறார்? நமக்குரிய பலனோடு கூட வரப்போகிறார். நமக்கு கிரீடத்தை கொடுக்கும்படியே வரப்போகிறார். நம்ம எவரோடு கூட சேர்த்து கொள்ளும்படியே வரப்போகிறார். அதற்கு நம்ம இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆயத்தமாக நம்மை மாற்றும்படியாகத்தான் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற 1 பேதுரு 2வது அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசித்துருங்க. இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். எது நமக்கு ஞானப்பால்? வேத வசனம். இந்த வேத வசனத்தின் மேலே என்ன செய்யணும்? வாஞ்சியாக இருக்கணும். அதுக்கு முன்னால் எதெல்லாம் விட்டுறணும்? துர்க்குணங்கள். நம்மிடத்தில் என்னென்ன துர்க்குணங்கள் இருக்கிறது யோசிச்சு பாருங்கள். உங்ககிட்ட என்னெல்லாம் துர்க்குணங்கள் இருக்கிறது? நல்ல குணம் நிறைய இருக்கும், ஆனால் ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் விட்டிங்கன்னா அந்த பாலை என்ன சொல்லுவாங்க? விஷம்னு சொல்லுவாங்க. அது பால் என்ன சொல்லுவாங்க? ஏன்னா ஒரு குடம் பாலாக இருக்கே, ஒரு துளி தானே விஷம் சேர்த்தோம், அது பால் என்ன சொல்லுவாங்க? விஷம்தான் அது. அதே போல தான் நம்மிடத்தில் அநேக நல்ல குணங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு துர்க்குணம் இருக்கும்போது நாம் யார் தான்? துன்மார்க்கர், துர்க்குணர். சரியா? அப்போ நம்ம நல்லவங்களாக மாறணும்னா நம்முடைய இடத்துல இருக்கிற எல்லா துர்க்குணங்களும் என்ன செய்ய வேண்டும்? வெளியே போக வேண்டிய. அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு? கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல். அவ்வளோதான். இந்த நாள்லையுமே எல்லாம் மொத்தமாக அடங்கி இருக்குல்ல. புறங்கூறுதல் முக்கியமாக பெண்களுக்குரியது தான். பெண்கள் தான் அதிகமாக என்ன செய்வாங்க? புறங்கூறுவாங்க. இங்கே ஒன்று சொல்லிவிட்டு அங்கே ஒன்று சொல்கிறது. மற்றவங்களை குறித்து பேசலாம், அது தப்பு கிடையாது, ஆனால் புறங்கூறுதல் இருக்கக்கூடாது. மற்றவங்களை குறித்து கெடுத்து பேசி சண்டையை உருவாக்குறவங்களா இருக்கக்கூடாது. புறங்கூறுதல், வஞ்சகம், பொறாமை, கபடம். இந்த கபடம் நம்ம எல்லாம் யாராக மாறணும்? கபடம் இல்லை, புறாவை போல கபடமற்றவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. புறாவை போல கபடற்றவர்களாக நம்ம மாற்றணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் என்ன செய்கிறாரு? நம்மளை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை புடமிடுகிறார். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் இருக்கிற கபடம் எல்லாம் மாறணும். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்களாம்?
கபடமில்லாத இருதயத்தோடு அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்களா, சேர்ந்து கூடி கூடி என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அந்த கபடமில்லாத இருதயத்தோடு ஜெபித்தபடினால தான் அந்த ஜெபத்தின் மூலமாய் சிறைச்சாலைகள் எல்லாம் அசைந்தது, பெரிய எழுப்புதல் அந்த நாட்களில் வந்தது. இன்றைக்கு நாமும் கபடமில்லாத இருதயத்தோடு என்ன செய்யணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். கபடம் எல்லாம் நம்ம விட்டு என்ன செஞ்சிடணும், ஒளிந்து போகணும். மற்றவர்களை குறித்ததான காரியங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமா, அதெல்லாம் என்ன செய்யணும், எடுத்து தூர போட்டுருங்க. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா துர்க்குணங்களும் வெளியே போகட்டும். யாரை குறித்தும் தேவையில்லாத காரியங்களை இதயத்தில் வச்சுட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் பார்த்து கொள்வார். உங்களுக்கு விரோதமாக தப்பு பண்ணியிருக்காங்களா, உங்களுக்கு விரோதமாக ஏதாவது பேசியிருக்காங்களா, உங்களுக்கு விரோதமாக பயங்கரமான காரியங்களை செய்திருக்கிறாங்களா, அவர்களை குறித்துதான் எந்த ஒரு வருத்தத்தையும் இருதயத்தில் வைக்காதீங்க. அதையெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருங்க. ஆண்டவர் பார்த்து கொள்வார். அவர் நீதி செய்கிற தேவன். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவர், உங்களுக்காக வழக்காடுகிறவர். அவர்கிட்ட விட்டுட்டீங்கன்னா அவர் பார்த்து கொள்வார். நம்ம சண்டை போடணும்னு அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. எல்லா கபடத்தை என்ன செஞ்சிருங்க, இருதயத்தை விட்டு எடுத்து போடுங்க. அப்படி நாம் வாழும்போது தான் புறங்கூறுதல், வஞ்சகம், இந்த குணங்கள் எல்லாம் நம்ம விட்டு, துர்க்குணங்கள் எல்லாம் நம்ம விட்டு போய்விட்டதென்றால் நாம் ஆண்டவருடைய வருகைக்கு எப்போது என்ன செய்கிறோம், ஆயத்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த கபடம், பயங்கரமான துர்க்குணங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியாது, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆயத்தமாக நம்ம எப்போது இருக்க வேண்டுமானால் நமக்குள்ளே இருக்கிற கபடங்கள், கோபங்கள், துர்க்குணங்கள் எல்லாம் வெளியே போகணும். நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சுத்த இருதயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிற, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியனிலே புதுப்பியும். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே சுத்தமான ஒரு இதயத்தை எனக்கு தாங்க, உமக்கு பிரியமில்லாத இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, சுத்தமான என் இருதயம் பரிசுத்தமாக இருக்கட்டும், என் இருதயத்துக்குள்ளே இருக்கிற எல்லா வேண்டாத காரியங்களும் வெளியே போகட்டும்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தம் படுத்தி விடுவார். ஹல்லேலூயா. மற்ற 24:44 மட்டும் வாசித்து முடிச்சிடலாம். 24:44. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஒரு ஆயத்தமுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தருவாராக. இன்றைக்கு அதனால தான் ஆண்டவர் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக. ஆண்டவருடைய வருகை சீக்கிரம், அந்த உலகத்தின் முடிவும் சீக்கிரமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளைக்குள்ளே முடிஞ்சு போகணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் வருகை சீக்கிரமாக இருக்கிறது தான் நமக்கு தெரியும். ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிற அந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் வருவார். ஹல்லேலூயா. திரும்பவும் வரப்போகிறார் இந்த பூமிக்கு. எதற்காக வரப்போகிறார்? ஆயத்தமுள்ளோரை தம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாகத்தான் அவர் திரும்பவும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதற்கு நீங்களும் நானும் இன்றைக்கு ஆயத்தமாக வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் ஆண்டவர் ஏன் தாமதித்து கொண்டிருக்கிறார்? இன்னும் ஒரு பாவி மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அதனால தான் அந்த எழுப்புதல் சீக்கிரம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், கொடுக்க போகிறார், எழுப்புதலை அனுப்ப போகிறார். ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால் ஒரு பெரிய எழுப்புதல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த எழுப்புதல் சீக்கிரம் வரப்போகிறது. அந்த எழுப்புதலுக்கு பின்பு ஆண்டவர் சீக்கிரமாக என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாங்கள் குடும்பமாக ஆண்டவர் வருகையில் போகணும்னு விரும்புகிறீங்க? நாங்கள் எங்கள் டீமோடு ஆண்டவருடைய வருகையில் போகணுன்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் நாங்கள் எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய வருகையில் போகணும்னு விரும்புகிறீங்க? அதுக்கு என்ன செய்யணும்? முழங்கால நிற்பீங்களா? உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் ஊருக்காக, நீங்கள் வாழுகிற பகுதியில் உள்ள ஜனங்களுக்காக முழங்கால நின்று நீங்கள் ஜெபிக்க ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பார். அது எப்படிப்பட்ட பாவத்தின் பிடியில் இருக்கிறவர்களாக இருந்தாலும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருந்தாலும், அவர்களை ஆண்டவர் ரட்சிக்க வல்லமையுள்ளவராக. நம்முடைய விளக்கு என்ன செய்யணும்? வெளிச்சமாக பிரகாசிக்கணும். அதுக்கு நல்ல எண்ணெய் நம்முடைய இடத்துல இருக்கட்டும், நல்ல ஜெபாவி இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வாசம் பண்ணட்டும். அப்படி இருக்கும்போது நம்முடைய வெளிச்சத்தின்றதுக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. உங்கள் தெருவில் எப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாலும் அவர்கள் தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை சந்திப்பார். அவருடைய வருகைக்கு நம்மையும் அவர்களை ஆயத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். எழும்பி நின்று நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு என்னையும் அநேகரையும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரத்தில் கேட்கலாம். ஹல்லேலூயா.
எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும், வல்லவர் வாக்குதம் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும், வல்லவர் வாக்குதம் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோனிக்க, தேவன் அவரையே தரிசிப்போமே. தேவதூதர் ஆமென் பாடல் தோனிக்க, தேவன் அவரையே தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் ஆமென். Thank you Lord. Hallelujah. இயேசு மகாராஜனே ஜனே வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் ஆமென். தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்று வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்று வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் ஆமென். Oh, thank you Lord. Hallelujah. இயேசு மகாராஜனே ஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் ஆமென். ஆண்டவர் வரப்போகிறார். ஆயத்தமுள்ள கனிகளை சேர்க்கும்படியாய் ஓரி மக்கதூர பெற்றுக்கொள். இன்றைக்கு நீ ஒரு வெளிச்சமாய் மாறும்படியாய், ஓ ஹalleluya, உன்னத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களும் வெளியேறும்படியாய், எல்லா கபடமில்லாத இருதயத்தை ஆண்டவர் உனக்கு
அநேகருக்கு கொடுக்கும்படியாய் இன்றைக்கு ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஓ ஜெப ஆவியினால் உன்னை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. விழித்திருந்து ஜெபிக்க, ஓ ஹல்லேலூயா, விழிப்புள்ளவளா இருக்க, ஹல்லேலூயா, அவருடைய வருகை அவளோடு எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு கொடுக்கும்படியே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரமா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. ஓ ரிமா கதூரா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. ஆண்டவரத்தில் கேளுங்க, ஏசப்பா ஹல்லேலூயா, என்னை ஆயத்தப்படுத்துங்க. ஒருவேளை என்னத்தில் ஹல்லேலூயா ஏதாயிலும் குறைகள் இருக்குமானால் எல்லாவற்றையும் என்னை விட்டு அப்புறப்படுத்துங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத குணங்கள், துர்க்குணங்கள் எல்லாம் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. ரிமா கரா தீனா சந்தரா கபாரபா. ஒரு கபடமில்லாத இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. உம்முடைய சித்தத்தின்படி நான் ஊழியங்களை செய்யணும்ப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழணும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ ரமா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது அந்த வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், ஓ ஹல்லேலூயா, அவருடைய சித்தத்தின்படி செய்ய, ஓ ஹல்லேலூயா, thank you Lord. ஓ ரிமா கதூரா, இன்றைக்கு அவருடைய ஆவி உன்மேல வைக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஓ ஹல்லேலூயா. உன்னுடைய விளக்கு பிரகாசமா எரிய வேண்டுமானால், ஓ பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் உனக்குள்ள நிரம்பி இருக்கணும். ஓ ரிமா கரா தீனா சந்தரா கபாரபா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஓ ஆவியானவரை அவித்து போடாத. ஹல்லேலூயா. ஓ ரமா கரா தீனா சந்தரா கபாரபா. ஆவியிலே அனலுள்ளவளா இரு. ஹல்லேலூயா. ஓ ரிமா கரா தீனா சந்தரா கபாரபா. ஓ ரிமா கபாரபா கரா தீனா ஹந்துரா. ஓ ரிமா சந்தரா கபாரபா. பெருந்திண்டி உன்னை விட்டு விலகட்டும். கவலை உன்னை விட்டு விலகட்டும். ஓ ரிமா கபாரபா சந்தரா கபாரபா. ஓ ரி கபாரபா கபாரபா லபரபா. ஓ ரிமா சந்தரா கபாரபா. ஓ ரிமா கபாரபா லபரபா. ஹல்லேலூயா. இந்த பாவங்கள் எல்லாம் வெளியேறட்டும். பெருந்திண்டி வெளியேறட்டும். கவலை வெளியேறட்டும். ரிமா கபாரபா சந்தரா கபாரபா. ஓ ரி கபாரபா லபரபா லபரபா. ஹல்லேலூயா. கொழுந்து விட்டு ஏறுகிற ஓ விளக்காக நீ மாறு. ஹல்லேலூயா. உரமா சந்தரா கபாரபா லபரபா லபரபா. ஓ ரி கபாரபா லபரபா. ஹல்லேலூயா. எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் ஆண்டவரை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஓ ரிமா கரா தீனா சந்தரா கபாரபா லபரபா. ஓ ரி கபாரபா தீனா ஹந்துரா. அவர் உன்னை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஓ உன்னை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஓ உன்னை திரியை கட் பண்ணி விட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உரமா சந்தரா கபா. இன்னும் நீ பிரகாசமா எரிய வேண்டும் என்பதற்காக ஓ ரிமா லக்கரா தீனா சந்தரா கபாரபா. ஓ ரி கபாரபா லபரபா லபரபா. ஓ thank you Lord. உமக்கு நன்றி. ஓ உமக்கு நன்றி தகப்பனே. உன் நிமித்தமாய் ஹல்லேலூயா உன்னுடைய குடும்பம் ஆயத்தமாக போகிறது. உன் நிமித்தமாய் உன்னோடு கூட பழகுகிறவர்களை ஆண்டவர் சந்திக்க போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஓ ரிமா கரா தீனா சந்தரா கபாரபா. ஓ ரிமா கதூரா கபாரபா லபரபா லபரபா. ஓ ரி கபாரபா. ஹல்லேலூயா. 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 அக்கினி ஜுவாலையாக ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஓ ரிமா கதூரா கமானமா. ஓ ரிமா சந்தரா கபாரபா. உலகத்தின் அசுத்தங்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை. ஓ ரிமா கபாரபா கதூரா கபாரபா. ஓ ரிமா சந்தரா கபாரபா. Thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும் போக்கை அவர் உண்டு பண்ணுகிறவர். உனக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் உன்னை அவரை போல மாற்றி கொண்டிருக்கிறது. அவரை போல மாற்றி கொண்டிருக்கிறது. ஒரு மக்கரா தீனா சந்தரா கபாரபா. ஒரு பாலக்கரா தீனா ஹந்துரா கபாரபா. ஓரி பா கபார பல பர பல பரபா. ஓரி பால கபார பல பர பல பரபா. ஓரி பா கபாரபா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். வல்லமை பெற்றுக்கொள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஓரி மக்கதூரா சந்தரா கபாரபா. நீ ஒரு வற்றாத நதியாக ஓ ஆண்டவரை மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓரி மக்கரா தீனா சந்தரா கபாரபா. ஓரி மக்கபாரபா லபக்கதூரா கபாரபா. ஓரி மா சந்தரா கபாரபா. ஓரி கபாரபா லபரபா பரபா. ஓ thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனேப்பா. ஓரி கமானா சந்தரா கபாரபா. ஓரி மக்கதூரா கபாரபா. ஹல்லேலூயா.
நான் செய்கிற ஊழியத்தை யார் பார்க்கிறார்கள் என்று நீ நினைத்தாயே, தேவ தூதர்கள் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஊரிமா கதூரா சந்தரபா, உனக்கு பலன் கொடுக்கும்படியாய் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஊரிமா தீனா ஹந்துரா கமானா, ஓரி கரா தீனா சந்தரா கமானா, ஓரி பிரதான மேய்ப்பர் அவர் வரப்போகிறார். உனக்கு பலன் கொடுக்கும்படியாய் இந்த பிரதான மேய்ப்பனுக்காய் நீ என்னென்ன காரியங்களை செய்தாய், எல்லாவற்றுக்கும் பலன் அவர் கொடுக்க போகிறார். ஓரிமா கருதா தீனா சந்தரா கமானா, ஓரி கபாரா தீனா ஷபா கபாரமா. ஒருவேளை உன் மூலமாய் பிசாசுகள் ஓடாமல் இருக்கலாம். ஒருவேளை நீ ஜெபித்த போது எதுவுமே நடக்காதது போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னோடு கூட அநேகர் அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போறாங்க. அநேகர் உன்னோடு கூட வரப்போறாங்க. அநேகரை உன் மூலமாய் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். உனக்கு தெரியாத ஜாதிகள். ஹல்லேலூயா. ஓ ரிமா கரா தீனா சந்தரா கமானா தீரா கபாரபா, ஓ ரி கபாரா தீரா கபாரபா. நீ என்றைக்கோ ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாய், அவர்கள் எல்லாம் வரப்போறாங்க. ஹல்லேலூயா. ரிமா கரா தீனா சந்தரா கமானா, ஓ ரி கபாரா தீரா கபாரபா கரா தீனா சந்தரா கபாரா, ஓ ரி கபாரா தீனா ஹந்துரா கபாரபா. நீ செய்த நற்செயல்கள். ஹல்லேலூயா. ஓ ரிமா கரா தீரா கபாரபா கபாரபா, ஓ ரி கரா தீரா கபாரபா கபாரபா, ஓ ரிமா கரா தீரா கபாரபா கபாரபா, ஓ ரி கபாரபா. ஒரு கிராமத்தில் நீ நடந்து சென்றாயே, அதெல்லாம் தேவதூதர்கள் பார்த்தார்கள். ஹல்லேலூயா. ஓ ரிமா கதூரா சந்தரா கமானா தீரா கபாரபா, ஓ ரி கபாரா தீனா சந்தரா கமானா தீரா கபாரபா, ஓ ரிபா கபாரபா கபாரபா கரா தீரா கபாரபா. ஓ தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. 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 ஓ மக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா மக்கு நன்றி தகப்பனே. ஓ ரி கமானா சந்தரா கமானா தீரா கபாரபா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. உன்னை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ஆண்டவர் இனி வரும் நாட்களில் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஓ ரிமா கரா சந்தரபா. அநேக நாட்களாக ஏக்கத்தோடு இருந்தாயே. ஓ ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனே. ஓ நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே என்று நினைத்தாயே. ஓ ஹல்லேலூயா. நீ நிரம்பி வழிகிற பாத்திரம். ஓ நீ நிரம்பி வழிகிற பாத்திரம். ஓ ரிமா கரா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. ஓ உன்னிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஜீவ தண்ணீரை பருகும்படியாய் அநேகர் வரப்போறாங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனே. ஓ ரிமா கரா சந்தரா கபாரபா, ஓ ரிபா லாக்கதூரா கபாரபா. ஹல்லேலூயா. ஓ ரிமா கதூரி கமானா சந்தரா கபாரபா, ஓ ரிமா கதூரா கபாரபா. ஆண்டவர் உன்னை பார்த்து சந்தோஷப்படுகிறார். ஆண்டவர் உன்னை பார்த்து சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. ஓ ரிமா கதூரா கமானா தீரா கபாரபா, ஓ ரிமா சந்தரா கமானா தீரா கபாரபா, ஓ ரி கபாரா தீனா சந்தரா கபாரபா, ஓ ரி கபாரபா. விடாதே. தொடர்ந்து ஆண்டவருக்காக ஓடு. ஆண்டவருக்காக ஓடு. ஹல்லேலூயா. விட்டு விடாதே. ஹல்லேலூயா. ரி கபாரா தீனா சந்தரா, ஓ ரிமா கபாரபா கதூரா கபாரபா, ஓ ரிமா சந்தரா கபாரபா, ஓ ரிமா கதூரா கபாரபா. பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. உன்னுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக முழங்கால நெல்லு. ஹல்லேலூயா. ரிமா கரா தீனா சந்தரா கபாரபா. ஓ அவர்கள் ஆயத்தப்பட வேண்டுமே. ஹல்லேலூயா. அவர்கள் ஆயத்தப்பட வேண்டுமே. நீ முழங்கால நிற்க அவர்கள் மாற போறாங்க. ஹல்லேலூயா. ரிமா கரா தீனா சந்தரா கபாரபா. அவர்களுக்கு போதிக்கும்படியாக அல்ல, நீ முழங்கால் அவர்களுக்காக நில்லு. ஆட்டோமேட்டிக்காக அவங்க மாறி விடுவாங்க. ஹல்லேலூயா. ரிமா கரா தீனா சந்தரபா. உன்னை விட வேகமாய் அவர்கள் ஓட போறாங்க. ஹல்லேலூயா. உரமா கதூரா கமானா சந்தரா கபாரபா. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. உன்னை விட வேகமாய் அவர்கள் ஓடுவார்கள். ஆண்டவருக்காக ஓடுவார்கள். ஹல்லேலூயா. ரி கபாரா தீனா சந்தரா, ஓ ரி கபாரா தீனா சந்தரா கபாரபா. இப்போது இருக்கிற நிலைமை பார்க்காதே, இப்போது இருக்கிற சூழ்நிலை பார்க்காதே. அவர்களுக்காக நீ முழங்கால நில்லு. ஹல்லேலூயா. ரி கபாரா தீனா சந்தரா, ஓ ரிமா கபாரா தீனா ஷபா கபாரா.
kabaraba. Oh ramakadura kabaraba. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Makka nandri thappanappa. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ தேங்க்யூ லார்டு. மக்கு நன்றி. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவளாயிரு. ஜெபம் பண்ணுவதற்கு எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்டு. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ரிமா கராதீனா சந்தரபா கபரபா. ஓரி கபரபா சந்தரா கபரபா. உன்னுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற போகிறார். உன்னுடைய ஏக்கத்தை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உன்னுடைய ஏக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஊரிமா கராதீனா சந்தரா கபரபா. அந்த ரங்கத்தில் நீ விட்டு கொண்டிருக்கிற கண்ணீர், ஹல்லேலூயா. ஓ நீ கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்டு. மக்கு நன்றி தகப்பனே. உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்டு. மக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஓ ரிமா சந்தரா கபரா தீரா கபரபா. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்டு. மக்கு நன்றி தகப்பனே. ஓ மக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஓ மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உன்னை கொண்டு ஒரு பெருங்கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஓ ரிமக்கரா தீனா சந்தரா கபரபா. ஓ ரிகபரபா தீனா சந்தரா கபரபா. ஓ ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். மக்கு நன்றி தகப்பனே. ஓ மக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க் யூ லார்ட். அந்த ஜீவ தண்ணீர் உனக்குள்ள புறப்பட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. வற்றாத நதியாக அது ஓட போகிறது. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். மக்கு ஸ்தோத்திரப்பா. உன்னை அழுத்தி கொண்டிருந்த பாரங்கள், உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் நீ வைத்து விடு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எல்லா கவலையும் ஆண்டவர் மேலே வைத்து விடு. அவர் உன்னை விசாரிக்கிறவர். அவர் உன்னை விசாரிக்கிறவர். அவர் உனக்கு நியாயம் செய்கிறவர். அவர் உனக்கு அற்புதத்தை செய்கிறவர். உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. ஓ வெட்கத்தை உன் பாதையில் நீ கடந்து சென்று கொண்டு இருக்கிறாயோ, ஓரிமா சந்தரா கபரபா. நீ அவருடைய பிள்ளை, அவருடைய சொத்து. அவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. இப்போது இருக்கிற வெட்கம் இது கடந்து போக போகிறது. ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி வரப்போகிறது. ஓ நித்திய மகிழ்ச்சி வரப்போகிறது. ஓரிமா கராதீனா சந்தரா கபரபா. ஓரிமா கராதீனா சந்தரா கபரபா. அவருக்காக நீ ஓடிக்கொண்டே இரு. அவருடைய வேலை நீ செய்து கொண்டே இரு. அவர் உனக்காக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உரமா சந்தரா கமானமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் உன்னுடைய வாழ்க்கையில. இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். ஓ ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். இன்னைக்கு உன்னை ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார். அவருடைய வல்லமை உன் மேல ஊற்றி இருக்கிறார். ஓ ரிகபாரா தீனா சந்தரா கபரபா. ஓ பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஓ ரிமா கரா தீரா கபரபா. ஓ ரிகபாரா தீனா சந்தரா கபரபா. இன்றிலிருந்து ஹல்லேலூயா ஒரு வித்தியாசத்தை நீ காண போகிறாய். இன்றிலிருந்து ஒரு வித்தியாசத்தை நீ காண போகிறாய். ஓ ரிகபாரா தீனா சந்தரா கபரபா. ஓ அவருடைய வல்லமை ஹல்லேலூயா கடந்து சென்று காரியங்களை நடப்பிப்பதை நீ காண போகிறாய். ஓ ரிகபாரா தீனா சந்தரா கபரபா. உனக்கும் உலக மனுஷர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண போகிறாய். ஹல்லேலூயா. ஓ ரிகபாரா தீனா சந்தரா கபரபா. ஓ ரிகபரபா. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். விடாத விடாத கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் அந்த அபிஷேகத்தில் மகிழ்ந்து கழிகுறு. ஹல்லேலூயா. ரிமா கரா தீரா கபா ரபா கபா ரபா. ஓ ரிகபாரா தீனா ஷபா கபா ரபா. ஓ ரிகபாரா தீரா கபா ரபா கபா ரபா. ஓ ரிகபரபா லபரபா லபரபா. ஓ ரிமா கபா ரபா கபா ரபா. ஓ ரிகபரபா. பெற்றுக்கொள். வாயை விரிவா தர உன்னை நிரப்புகிறார். அநேக நாள் அபிஷேகத்துக்கு காத்திருந்தாயே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை நிரப்புகிறார். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. உன் வாய்க்குள்ள ஆண்டவர் போடுகிறார், வார்த்தைகளை போடுகிறார். பெற்றுக்கொள். ஓரிமா கபரபா ஷபா கபரபா. ஓரி கபரபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ கனி கொடுக்கும் மரம். ஓரமா சந்தரா கபரபா. ஓரி கபரபா. ஹல்லேலூயா. ஓரிமா சந்தரபா கபரபா. உன்னை குறித்த ஆண்டவருடைய திட்டங்கள் அது உயர்ந்தவைகள், உயர்ந்த திட்டங்கள். உன்னை குறித்து ஆண்டவருடைய திட்டங்கள் எல்லாம் அது உயர்ந்த திட்டங்கள், உயர்ந்த நோக்கங்கள். ஹல்லேலூயா. ஓரமா சந்தரா கமானா தீரா கபரபா. ஓரி கபரபா தீரா கபரபா. ஓரமா கபரபா. அக்கினியாய் அக்கினியாய் நீ மாறுவாய். ஹல்லேலூயா. அக்கினி
அக்கினி ஜுவாலையாக ஆண்டவரை எடுத்து பயன்படுத்த போகிறார். அக்கினி ஜுவாலையாக ஆண்டவரை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஓ ரிமா கபா ரபா சந்தரா கபா ரபா ஓ ரிமா கதூரா கபா ரபா ஹல்லேலூயா ஓ ரி கதூரா சந்தரா கபா ரபா. எல்லா பயங்களும் வெளியேறுகிறது, பயத்தின் ஆவி வெளியேறுகிறது. ஓ ரி கபாரா தீனா சந்தரா கபா ரபா. எல்லா பயப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுகிறது. ஓ உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க முடியாது என்று பயத்தை கொடுக்கிற ஆவிகள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஓ ரிமா கதூரா சந்தரா கபா ரபா ஓ ரி கபாரா தீரா கபா ரபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ ரிமா கதூரா சந்தரா கபா ரபா ஹல்லேலூயாப்பா. நீ நல்லவரப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உன்னுடைய சரீரத்தை ஆண்டவர் புதிய பலனால் இடை கட்டுகிறார். புதிய பலத்தை உனக்கு ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரப்பா. மான் கால்களை போல உன்னுடைய காலை ஆண்டவர் மாற்றுகிறார். ஓ ரிமா கதூரா சந்தரா கமானா தீரா கபா ரபா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதுசாண்டவர் கொடுக்கிறார். ஓ ரிமா கரா தீனா சந்தரா கபா ரபா ஓ ரி கபாரா தீனா ஷபா கரா தீரா கபா ரபா. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா அப்பா. உமக்கு நன்றி, ஓ உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை இன்றைக்கு பலமாய் உன்னுடைய வாழ்க்கையில் இறங்கி வந்திருக்கிறது. உரமா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. இனி விழுந்து விழுந்து நீ எழும்ப போவது இல்லை. ஓ ரிமா கதூரா சந்தரா கபாரபா. இனி உன்னுடைய திரி மங்கி மங்கி எரிவது இல்லை. உரமா கதூரா சந்தரா கபாரபா. நீ எரிந்து பிரகாசிக்க போகிறாய், எரிந்து பிரகாசிக்க போகிறாய். அந்த வெளிச்சத்தை தேடி அநேகர் வரப்போறாங்க. ஹல்லேலூயா. ஓரி மக்கதுரா சந்தர கபரபா ஓரி கபரபலபரபா. ஜெபத்திலே நீ உனக்கு சோர்வு வருவது இல்லை. ஓரமா சந்தர கபரபா ஓரி கபரா தீரா கபரபா. ஓ தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. அவருடைய வல்லமை வெளிப்படுகிற நாட்கள், ஓ அவருடைய வல்லமை வெளிப்படுகிற நாட்கள் இது. ஓ உன் மூலமாய் அவருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ஓரிமா சந்தர கபாரபா. தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனே. ஓரி கமானா தீரா சந்தரபா. உமக்கு நன்றி தகப்பனே. ஓரி கபாரா சந்தரா கமானா தீரா கபாரபா ஓரி கபாரா தீரா கபாரபா ஷபலா கபாரபா ஓரி கபாரபா. ஹல்லேலூயா. ஓரி மா தீரா கபாரபா ஷபா கபாரபலபரபா ஓரி கபாரா தீரா கபாரபலபரபா. ஹல்லேலூயா. உன்னை சுற்றிலும் ஏதோ ஒரு வெளிச்சம் இருப்பதை மற்றவர்கள் பார்க்க போறாங்க. ஓரி மக்கரா தீனா சந்தரா கபாரா. ஓ எல்லா காரிருளும் விலகி ஓடுகிறது. ரிமா கரா தீனா சந்தரா கமானா ஓ ரபா கரா தீரா கபரபலபா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. புதுப்பிக்கிற ஆவியானவர் உன்னை புதிதாக மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே, சோர்ந்து போகாதே. உன்னை வாழ்க்கையில் வந்திருக்கிற எல்லாமே அதை நன்மையாக ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கம்பீரித்து மகிழுகிற நாட்கள் வரப்போகிறது. உன்னை துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. ஓ உன்னை துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. உரமா சந்தர கபரபா ஓரி கபாரா தீனா சந்தர கபரபா. இனி நீ துக்கத்தோடு அலைவது இல்லை. உன்னுடைய முகம் இனி துக்க முகமா இருப்பது இல்லை. ஓ உன்னுடைய முகம் இனி துக்க முகமா இருப்பது இல்லை. ஓரி கரா தீனா சந்தர கபரபா. உன்னை பார்க்கும் போதே அவருடைய பிரகாசம், அவருடைய பிரகாசத்தை ஜனங்கள் பார்க்க போறாங்க. உரமா சந்தர கமானா தீரா கபரபா. ஓ தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனேப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இயேசுப்பா உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற ஓ அந்த மகா மேன்மையான மகத்துவமான அப்பா அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயாப்பா. எப்படி நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல முடியும் அப்பா? அப்பா அந்த அப்பா உம்முடைய அப்பா ஹல்லேலூயாப்பா புத்திரரா எங்களை தெரிந்து கொண்டு ஓ உம்முடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை கொண்டு அநேகரை நீர் ஆயத்தப்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அது கரங்கள் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லா கனத்தையும் மகிமையும் புகழையும் ஸ்தோத்திரத்தையும்
துதியும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய அபிஷேக தைலம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. அந்த அபிஷேகம் இனி அப்பா இவர்களை விட்டு விலகி போவது இல்லை. ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி அப்பா. நீர் இவர்கள் மேலே வைத்த அந்த அபிஷேகம், ஓ ஹல்லேலூயா, நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை அவிழ்க்கிற அபிஷேகம் இவர்களோடு கூட இந்த செயல்பட போகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய துதி பலிகளை உமக்கு காணிக்காக நாங்கள் படைக்கிறோம் அப்பா. எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் குடும்பங்களில் எங்கள் வீடுகளுக்குள்ள சமாதான சந்தோஷம் தங்கி இருக்கட்டும். நீர் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன்.